ஹலோ ஆல், வெல்கம் டு நான் ஃபிக்ஷன் ஸ்ட்ரீமிங். நான் பாரதி. தீபாவளி சீசனுக்கு தீபாவளி பலகாரம் நான் ஆல்ரெடி ஒன்றுனா அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மைசூர் பாக்கு, பாம்பே அல்வா ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தீபாவளினா வெறும் ஸ்வீட் மட்டும் இல்லைங்க, கார வகைகளும் தான் உண்டு. முறுக்கு, சீவல் அந்த மாதிரி. இன்றைக்கி நான் ரொம்பவே ஒரு ஈஸியான கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். ரெசிபிக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இது கூட அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதுவும் கடையில் வாங்கினது தான். நீங்கள் டம்ளர் அப்படி இல்லைனா வீட்டில் இருக்க எந்த பவுல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கடைசி வரைக்கும் அதவே எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கடலை மாவு மட்டும் ஜலிச்சுக்கோங்க. இப்போ பொட்டுக்கடலை ஒரு 1/4 கப் மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் திப்பி திப்பியாக இல்லாத மாதிரி நல்லா ஃபைனாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலை வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், பட் ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். முடிஞ்சளவு ஆட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். கொஞ்சமாக டைஜஷனுக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கருப்பு எள் யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று கூட தனித்தனியாக தெரியாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இதில் சூடான எண்ணெய், நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டரை உருக்கி சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திங்கன்னா போதும். சூடான எண்ணெய் சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் அந்த ஸ்டெப்பை வந்து பண்ணுங்கள். எண்ணெய் ஆட் பண்ண உடனே நம்மளால் கை வச்சு பிசைய முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கையில் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இப்படி இறுக்கி பிடிச்சிங்கன்னா அழகாக பிடிக்கிறதுக்கு வரணும். உதுத்து விட்டிங்கன்னா மாவாக உதிர்ந்துடணும். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் சொல்லியிருக்க அளவுக்கு கரெக்டாக 3/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி தேவைப்படும். அதே போல் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, தண்ணியை மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் பிசையணும். இந்த மாதிரி கிராக்கே இல்லாத மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க, சப்பாத்தி மாவு மாதிரி. இப்போது நம்ம ரிப்பன் பக்கோடா போடுற அச்சை அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோடு இல்லாமல் 3 கோடு இருக்கிற மாதிரி அச்சு இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உள்ள ஆயில் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து முறுக்கு புளியிற அச்சே வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கன் டைப்பில் வாங்கிக்கோங்க. பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி அந்த மரத்துலையோ இல்லை அந்த பிளியிற மாதிரி சுற்றுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறது வாங்காதீங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது கன் டைப்பில் இருக்கிறது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து ஒரு போர்ஷனை நான் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பொறுமையாக வந்துட்டு இதை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஆயில் அந்த மாதிரி பிழிஞ்சு விடும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நீங்கள் ஆயிலை பிழிஞ்சு விட்டோன்னே அது டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. நல்லா சலசலன்னு இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். அந்த சலசலப்பெலாம் அடங்கினதுக்கப்புறமா இந்த பக்கம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் விட்டாலே போதும். கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு அந்த சலசலப்பு எல்லாமே அடங்கிடும். அதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது இந்த மாதிரி லைட் கலராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது அந்த சலசலப்பு அடங்கினோடனே எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. கலருக்காகலாம் வெயிட் பண்ணாதீங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல இந்த ரிப்பன் பக்கோடா. இதை செய்கிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் கூட ஆகாது. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதை உடச்சி காமிக்கிறேன், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களே கேட்டு பாருங்கள். என்னோட சார்பாகவும் என் ஃபேமிலியோட சார்பாகவும் உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி. ரொம்ப சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்.